ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 278 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே 5th கம்பெனி காட்டுவாங்க. கேப்டன் இல்லாதனால நெஜியும் கீபாவும் ஆன் கார்டில் இருப்பாங்க. எனிமீஸ் வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு. நெஜி பியாக்குகான யூஸ் பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு மயங்கி விழுந்துருவான். நோட்டீஸ் பண்ண கீபா, நெஜி நீ ஓகே தானு சொல்லி கேட்பான். நல்லா தான் இருக்குன்பா. ஓவரா புஷ் பண்ணிக்காதேன்ட்டு கீபா, என்னோட மூக்கு இருக்கு, எனிமியை ட்ராக் பண்ணுறதுக்கு உன் கண்கள் மட்டுமே அதிகமாக தேவைப்படாது. விஷயத்தை இப்போ எங்கிட்ட விட்டுட்டு முதல்ல போய் மெடிக்கல் காப்ஸை பாருன்ட்டு கீபா மேப் எடுத்துட்டு எல்லா கம்பெனிக்கும் பின்புற மையத்தில் ஒரு மெடிக்கன்ட் இருக்கு. கோஆர்டினேட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப அக்கமாரு கீபாவை பார்க்கும். நாகட்டோ இட்டாச்சியை காட்டுவாங்க. இட்டாச்சி அக்காட்சியை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்பான். உன்னை விட அதிகமா தெரியும்னு நினைச்சேன். பார்க்க போனா ஷினோபியக்க நம்ம 2 பேர்த்தையுமே வேற ஒருத்தான் அவன் வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டான். இப்போவுமே நம்மளை வச்சிருக்கானுங்கன்னா நம்மளோட தோ ஜுட்ஸுக்காக தான். இதுவும் எப்பவும் போலதான் இருக்கு. இந்த ஜுட்ஸுவோட யூசர் இப்ப நம்மளை கண்ட்ரோல் பண்றான்பா. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவனை பயன்படுத்தினாத சொல்லியிருப்பான் இல்லையா, இப்பவும் ஒருத்தன் பயன்படுத்துறாங்க தான் நாகட்டோக்குள்ள இருக்க ஒரு எண்ணமா இருக்கும். இட்டாச்சி பெயின் ரினேகானோட சேஜ் ஆஃப் தி 6 பேட்ஸோட பவர் கூடவே என்னோட மாங்கேக்யூ ஷரிங்கான் நம்மளால செய்ய முடியாததுன்னு எதுவும் இல்ல. நேரம் சரியா வரப்ப இந்த ஜுட்ஸுவோட யூசர் என்னோட தோ ஜுட்ஸுவை சரியா பயன்படுத்த பாக்குறான்னு சொல்றப்ப நாகட்டோ இட்டாச்சி எப்பவுமே நீ இருளதான் மூழ்கி இருந்திருக்க. ஈவன் அக்காட்சிக்குள்ள ஒரு பாட்டை அந்த பங்குடன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெடிக் நிஞ்சா இன் டேஞ்சர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மெடிக் டென்ட்ல காட்டுவாங்க. ஷீஷ்னே ஒருத்தனுக்கு ட்ரீட் பண்ணிட்டு முன்னாடி 2 ஜொனின் மெடிக்ஸை கூப்பிட்டு சீக்கிரம் வாங்க, இவரை உயிர் பிழைக்க வச்சாடும்பாங்க. அப்படியே சிலையாட்டம் நிக்காத பார்த்துட்டு சீக்கிரம் வாங்கன்னு கத்துவாங்க. டான்டானும் அதோட பங்குக்கு கூட்ஸ் எல்லாம் கேரி பண்ணி எடுத்துட்டு போகும். நெஜி மெடிக் டென்ட்டுக்கு போயிருப்பான். அங்க இருக்க சென்சரி டைப் ஷினோபிஸ் அங்கேயே நெல்லு, உன்னோட சக்கராவை வெரிஃபை பண்ணாம உங்களை உள்ள விட முடியாது. ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து டைரக்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆச்சுனா தான் உள்ள விடுவான்பாங்க. நெஜி எனக்கும் தெரியும், சீக்கிரம் வெரிஃபை பண்ணி அனுப்புங்கன்பா. சக்கரா ஒரு ஷினோபிக்கு ட்ரீட் பண்ணுவா. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் அனுப்புங்கன்பா. நெஜியை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவா. ஒரு அன்னோன் ஷினோபி கையில கட்டு போட்டு ஒளிஞ்சது பாக்குற மாதிரி இருக்கும். சக்குரா நெஜிக்கு ட்ரீட் பண்ணிட்டு வெளிப்பக்க காயத்துக்குலாம் ட்ரீட் பண்ணியாச்சு, ரெஸ்ட் எடு, குறிப்பா உன் கண்ணுக்கு ரெஸ்ட் விடுன்பா. நெஜி சொல்றது ஈஸி. இப்போதைக்கு இந்த அரிய விஷயத்த என்னால மட்டும்தான் பண்ண முடியும். மொத்த பேர்த்திலையும் HQக்கு நோட்டிஃபை பண்ணி பேட்டில் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்பா. அதை செஞ்சு முடிக்க நான் என் கண்களை தான் பயன்படுத்தி ஆகணுங்கவும். சக்குரா எனக்கும் தெரியும், இங்க இருக்கும் போதுனாவது ரெஸ்ட் எடுத்துக்க வேண்பா. நெஜி தேங்க்ஸ் பண்ணிட்டு எந்திரிப்பான். மெடிக் டென்ட்ல ஒரு இன்ட்ரூடர் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு டென்ட்ல இருக்க டாக்டர் காட்டுவாங்க. அடுத்த டென்ட்கான ரவுண்ட் F5ல இருந்து G3 வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு பர்சன் உள்ள வரவும் ஏதாவது விஷயமா, ஆல்ரெடி பெயின்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முகம் அப்படியே பயப்படுற மாதிரி மாறும். டென்ட்ல ரத்தம் தெரிக்கிறத மட்டும் காட்டுவாங்க. ஸ்டோன் ஷினோபி கெட்ட செய்தி, அப்புறம் ஹீனாங்கிற 3 பேரும் அவங்க டென்ட்ல செத்து கிடந்தாங்க, யாரோ கொண்டிருக்கணும்பா. இதை கேட்ட மற்ற மெடிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணுவாங்க. சக்குரா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஏதோ ஒரு உளவாளி ஊடுருவிட்டான். குறிப்பா ஜொனின் லெவல்ல இருக்க மெடிக்ஸை தாக்கி இருக்கதா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இருந்தாலும் குழப்பமா இருக்காது, உள்ள அவ்வளோ ஈஸியா வர முடியாது. குறிப்பா சக்கராவை வெரிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்பியிருப்பாங்க. அந்த வகையில் இது எப்படி நடந்திருக்குங்கிற டவுட் தான் இருக்கும். சாக்குரா சாதாரண டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருந்தா அலை ஷினோபி ஃபோர்ஸ் கிட்ட கண்டிப்பா அவங்க மாட்டிக்கணும். ஒருவேளை உள்ள இருக்க ஷினோபிய ஏதாவது ஜுட்ஸு மூலமா மேனிபுலேட் பண்ணுவாங்களோன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பா. நெஜி வந்துட்டு இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பான். தூரத்துல ஒரு ஷினோபி உங்களை ஒளிஞ்சது பார்த்துட்டு இருப்பான். நடந்த விஷயங்களை நெஜி கிட்ட சொல்லவும், அப்படியா பார்க்க போனா இதுக்குள்ள அலை ஷினோபி ஃபோர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்னா கண்டிப்பா கில்லர் நம்மளுக்குள்ள இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ரகசியமா கொலை பண்ணிட்டு கண்டிப்பா இது அலை ஷினோபி ஃபோர்ஸ்க்குள்ள சஸ்பீஷியஸான திங்ஸை எழுப்புறக்காக செஞ்ச செயலா தான் இருக்கணும். இது முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தை எழுப்புற மாதிரி பண்ணியிருக்காங்கன்பா. ஹாக்குய் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஷினோபி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு சக்சஸ் ரேட்டுங்கிறது எங்களை பொறுத்து தான். ரீஅனிமேஷனால உயிர் தெரிஞ்சவங்கள சண்டை போட வரப்ப அவங்கள எதிர்த்து சண்டை போட வர ஷினோபிக்கு எங்களால பேக்கப் கொடுக்க முடியாம போயிரும்பா. இதே மாதிரி பேரலைஸ் செய்யப்பட்டோம்னா இந்த போர் மொத்தமா நாசமாகும். விடியறக்குள்ள இந்த போர்ல நம்ம தோத்துருவோம்பாரு. நெஜி கொலகாரனை நான் என் சொந்த கண்களால கண்டுபிடிக்கிறேன்பா. நெஜி ஒளிஞ்சிருக்க ஷினோபி நோட்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஷினோபி இந்த மாதிரியான சமயத்திலையும் நம்ம காயப்பட்டவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணிதான் ஆகணும். என்ன எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா ஜொனின் மெடிக்ஸ்னு வார்னிங் கொடுப்பாரு. சக்குரா அவளோட டென்ட்ல இருக்கிறத காட்டுவாங்க. ஒரு ஷினோபி அந்த டென்ட்டை நோக்கி போவான். இதுக்கப்புறம் இன்னும் 2 ஷினோபிஸ் பேசிட்டு இருக்க இடத்துல காட்டுவாங்க. அடுத்த ரவுண்ட்ஸ்க்கு போய் ஆகணும்னு பேசிட்டு இருக்கும் போது மொட்டத்தலையன் நீ நானும் சந்திச்சது எப்பன்னு சொல்லி கேட்பான். ஒரு மாதிரி வியர்டா வர ஆப்போசிட்ல இருக்க ஷினோபி மொட்டையன் டேய் இப்படிலாம் பார்க்காத, சந்தேகம்ல படாத, சும்மா தான்டா கேட்டன்பா. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது டென்ட்குள்ள ஒரு பர்சன் வர மாதிரி இருக்கும். பயப்படுவாங்க. பார்த்தா நெஜியா இருப்பான். அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஷினோபியை கேட்டுவாங்க. நெஜி சொல்லிட்டு வா, பயமுறுத்தாதேன்பாங்க அந்த 2 ஷினோபிஸும். சக்குரா எங்க இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பான். ஏன் கேட்கறீங்கவும், இங்க சஸ்பீஷியஸா ஒருத்தனை நோட் பண்ணேன். சந்தேகத்துல அவனை நான் ஃபாலோவும் பண்ணி வந்தேன், ஆனா மிஸ் பண்ணிட்டேன். பார்க்க போனா அவன் சக்குராவை தான் டார்கெட் வச்சிருப்பான் போலன்னு சொல்லி சொல்லவும், சக்குரா டென்ட் நம்பர் 3ல இருக்கான்ட்டு அந்த சஸ்பீஷியஸ் பர்சன் பார்க்க எப்படி இருந்தான்னு சொல்லி
சொல்லி கேட்பாங்க. சொல்றேன்பா நெஜி. அந்த சஸ்பீஷியஸான பர்சன் சக்குராவோட டென்ட்குள்ள போற மாதிரி இருக்கும். சக்குரா திரும்பி பாப்பா. நெஜி அந்த சஸ்பீஷியஸான பர்சன் பார்க்க ஆக்சுவலா என்ன மாதிரியே இருந்தான்ட்டு ரெண்டு பேத்தையும் குழாய் வச்சு குத்தி கொண்டுருவான். அந்த சஸ்பீஷியஸ் பர்சன் சொன்னோம் இல்லையா, இவன் பேரு மோரியோ. என்ன காயத்துக்கு ட்ரீட் பண்ணனே, இப்ப பரவாயில்லன்னு சொல்லி சக்குரா கேட்கவும், பரவாயில்லதான், ஆனா உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு ஃபீலிங் லெட்டர் கொடுப்பான். என்னதுன்னு கேட்ப சக்குரா. லவ் லெட்டர்ன்பா. சக்குரா ஷாக்காவா. எப்படியும் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போனா திரும்ப உயிரோட வருவான் சொல்ல முடியாதுல. அதாங்க போது சக்குரா லெட்டருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நான் இன்னொருத்தனை காதலிக்கிறேன்பா. மோரோய் எப்படி அங்க போது நெஜியை காட்டுவாங்க. மோரோய் அவனும் லீஃப் ஷினோபியா தானே இருக்கணும்னு சொல்லவும் சக்குரா டெப்ரஸ் ஆவா. மோரோய் என்ன மாதிரி ரிஜெக்ட் ஆனா ஒருத்தன் நீ யாரை காதலிக்கிறேங்கிறத கேட்கலாம் தப்பு. என்ன மாதிரி ஷினோபிக்குமே அது ரூடா தான் இருக்குமா. சரி நான் கிளம்புறேன்ட்டு நீ ஒருத்தனை லவ் பண்றீனா கண்டிப்பா அவன் நல்லவனா தான் இருக்கணும்னு கிளம்பிடுவான். சாக்குரா சாஸ்கேவை திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுவா. மோரோய் சாக்குரா அவனை ரிஜெக்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதனால கொஞ்சம் டெப்ரஸ்டா போவான். நெஜி என்ட்ரி கொடுப்பான். இதுக்கப்புறம் பெயின் கிட்ட காட்டுவாங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஜுட்சு யூசர் எதிரிகிட்ட வந்து பிரிச்சு நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருக்கான். உன்னோட கெஞ்சுட்சு அவன் யூஸ் பண்ண போறதா இல்லையான்னு சொல்லி கேட்பான். இட்டாச்சி நைட்டா இருக்கு, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க மாட்டாங்க, ஆனா மாத்ரா சைலன்ஸை உடைக்க நம்மள யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒன்று பண்ண போறாங்கிறது வேணா தெரியுதுன்பா. நாகட்டோ இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுங்கிறது புதுசா நட்பானவங்கிட்ட இருந்து வந்தது போல, பார்க்க போனா இது மாத்ராவோட ஒரிஜினல் பிளான் இல்ல, அப்படிதானு சொல்லி கேட்கவும் இட்டாச்சி அப்படியே தான் இருக்கும்பா. சக்குராவை கட்டுவாங்க. நெஜி அப்ரோச் ஆவான். ஷோல்டர்ல கை வைக்கவும் சக்குரா பயத்துல திரும்பி பாப்பா. நீ ஓகேவான்ட்டு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருந்தாலும் நம்ம இப்ப வரைக்கும் யாரு கூட மோதிரம் தெரியலன்ட்டு நெஜி தள்ளி போகவும் நம்ம ஜாக்கிரதையா இருந்தாகணும்பா சக்குரா. ஆமான்பா நெஜி. ரியல் நெஜி இருக்க பக்கம் காட்டுவாங்க. ஏன்டா மெடிடென்ட்டுக்கு தான் போய் தொலையாண்டான்பா கீபா. இல்ல நான் ஃபைனா தான் இருக்கேன்பா நெஜி. இங்க பாரு உன் கண்ணை நீ அதிகமா பயன்படுத்திட்ட, உன்னோட சப்பார்டினேட்ஸ்க்கு நீயே ஒரு தொல்லையா இருக்காதான்பா. கீபா ஒரு தடவை சொன்னா புரியாத நான் நல்லா தான்டா இருக்கேன்பா. பார்த்தா நெஜி அக்கமாரு கிட்ட பேசிட்டு இருப்பான். டே உனக்கு எனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் தெரியலையா, உன்னோட ஸ்பெஷாலிட்டியே உன் தோஜுட்சு தானு சொல்லி கத்துவான். இந்த டைம் கார்ட்ல ஹினாட்டாவும் ஷீனோவும் இருப்பாங்க. ஷீனோ ஹினாட்டா கிட்ட ஓவர் டூ பண்ணிடாத, நானும் என்னோட இன்செக்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி எதிரி இங்க இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன்பா. ஹினாட்டா கன்சர்ன் காமிச்சதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு நான் என்னோட லிமிட்டை தாண்டி போகணும்னு நருட்டோ திங்க் பண்ணுவா. இந்த போரே நருட்டோவை பாதுகாக்கிறதுக்கு தான், இதுல நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்பா. இதுக்கப்புறம் நெஜி சாக்குரா கிட்ட கேப்டன் சீசன் இப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லி கேட்பான். ஏன் ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கவும் கொஞ்சம் சஸ்பெக்டை கண்டுபிடிக்க வைக்கும் நிலைமை மோசமா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிக்கிறக்கான விஷயங்களை பண்ணி ஆகணும்பா. சாக்குரா சீசனே இப்ப 10B2ல இருக்கணும், டான்டானோட ஒரு கால்ல வேற நல்லாவே சுளுக்கு பிடிச்சிருக்குன்பா. அதுக்கு தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஃபேக் நெஜி கையில் அடிப்படுறத விட அது பெட்டர் தான்ட்டு பேட்டில் திரும்ப ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்பான். கையில் அடிப்படாதனால ஹேண்ட் சைன்ஸ் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா சக்குரா. ஃபேக் நெஜி அவனோட டூல் பேக்ல கைவிட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றேன் சக்குரா, என் கைக்கு திரும்ப ட்ரீட் பண்ணேன், அது எனக்கு கொஞ்சம் வலிக்குதுன்பா. சக்குரா உக்குர ட்ரீட் பண்றங்கும் போது டூல் பேக்ல இருந்து குணாய் எடுத்திருப்பான். அட்டாக் பண்ண வரவும் சக்குரா ஃபேக் நெஜியை போட்டு பொழந்திருப்பா. எப்படி ஃபிகர் அவுட் பண்ணேன்னு கேட்கவும் பண்ணிக்கு எங்கடா கை இருந்திருக்குன்னு கேட்பா. டான்டானால சீல் ஃபார்மேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதை யோசிச்சவன் டான்டான்கிறது என்ன பண்ணி குட்டியான்ட்டு என்ன ஏமாத்திட்டாளா இவன் சொல்லிட்டு கடுப்பாவான். ஜெட்சு ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்திருக்கும், நீ தான கொலகாரன்ட்டு வெறித்தனமா பஞ்ச் வைப்பா. சாக்குரா நெஜியோட சக்கராவை அப்படி எப்படி ரீக்ரியேட் பண்ண, என்ன மாதிரியான ஜுட்சு இது சொல்றேன் இல்ல இன்னொரு அடி வாங்குறேன்ட்டு கையை வாங்கவும் ஜெட்சு க்ளோன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு தான் இருக்கலே பெஸ்ட், ஏன்னா நான் மட்டும் தான் இங்க ஊடுருவிக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிப்பான். சாக்குரா கேப்டன் ஏன் மட்டும் ரிப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கேன்ட்டு நோட் பண்ணி வச்சிருப்பாரு பாராசிட்டிக் க்ளோன்ஸை பத்தி. கீசமே ஹோஷிகாகி விஷயத்துல ரைக்காகியும் பியும் அவனை அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஆனா கொல்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பாராசிட்டிக் க்ளோனோட ஸ்விட்ச் ஆயிட்டான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுல யாரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்களோ அவங்களோட சக்கராவை அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் க்ளோனோ ஒரிஜினல்ங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஃபைக்காகி சமிட்ல அக்காட்சுக்கியை சேர்ந்த ஜெட்சு திடீர்னு மற்றவங்க உடம்புல இருந்தெல்லாம் வெளியே வந்தான். உடம்புல இருந்து சக்கரா உறிஞ்சதா போட்டிருப்பாரு. இதை யோசிச்ச சாக்குரா அந்த வகையில இது அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே தான்ட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண சக்கராவை நீ மேனிபுலேட் பண்ற இல்லையா, அப்சர்வ் பண்ணப்பட்ட சக்கராவை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவனாவே மாறுற இல்லையான்னு சொல்லி கேட்பா. பேட்டில் ஸ்டார்டிங் அப்பவே நெஜியை பிடிச்சிருப்பான் இல்லையா ஒரு ஜெட்சு க்ளோன், அப்பவே அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதுதான் ஜெட்சு க்ளோன் இவ ஸ்மார்ட்டா இருக்கான்ட்டு இருக்கலாம் இல்லாமையும் போகலான்பா. உன்னால மறைஞ்சு போற விஷயம் கூட பண்ண முடியலன்ட்டு சக்குரா ஆனா போய் தான் சொல்ல தெரிய மாட்டேங்குதுன்பா. ரெண்டு ஷினோபிஸ்ல வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதோ இப்போதைக்கு இவனை நீங்க பாத்துக்கங்க, நான் உடனே HQக்கு சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்பா. ஷீஜுனே டான்டானோட காலுக்கு கட்டு போட்டு விட்டு அதிக வெயிட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணாதேன்பாங்க. வெளியே சலசலப்பா இருக்கும். சக்குரா எமர்ஜென்சில இருக்கா, டேடி ஷீஜுனே கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு இருப்பாங்க. அதை நோட் பண்ணுவா ஷீஜுனே. ரெண்டு பெஸ்ட் ஷினோபிஸ் பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்க ஷினோபி அடுத்து நம்ம தான் கார்ட் டியூட்டிக்கு போய் ஆகணும் சீக்கிரமா, யார் போறது ஃபோர்ஸா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. டெட்சு முன்னாடி அப்ரோச் ஆகவும் இப்படிலாம் பின்னாடி இருந்தா பாக்காரா டெட்சு என்ன ஃபோக்கஸ் பண்ண விடுறான்பா. ரைட் சைட்ல இருக்க ஷினோபி வேணும்னா உங்களுக்கு ரத்த கசிவு வர வைக்கிறேன்ட்டு குணாய் எடுப்பா. ரெண்டு பேரும் ஷாக் ஆவாங்க. ரெண்டு பேத்தையும் கொண்டுருவான். தண்ணில பிளட்டா போகும். HQல இருக்க இன்டெல் யூனிட் திரும்ப இன்னொருத்தர் நம்ம காம்ரேட்ஸ்க்கு அடுத்தடுத்துன்னு சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, கொண்டுகிட்டே இருக்காங்க, பெரிய பிரச்சனையா இருக்கு, யாரு கொல்றா யாரு எதிரியும் கூட தெரியலன்பா. ஒவ்வொரு ரெஜிமெண்ட்லயும் இதே தான் நடக்குதுங்கவும் என்னதான் நடக்குது, ஏதாவது நைட்ரேட் இது பண்றாங்களான்ட்டு ஷிகாகு செக்யூர் பண்றதுக்கான ஷினோபிஸ் அப்புறம் சென்சர் டைப் ஷினோபிஸ்னு கார்ட் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருந்து ஏன் அவங்களை டிடெக்ட் பண்ண முடியல, ஏதாவது பாய்சன் மாதிரியா, சடலங்கள் இப்ப எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. வெளிக்காயங்கள் தான் ஏற்பட்டிருக்குன்ட்டு இன்டெல் யூனிட் சேர்ந்தவன் நேரா தாக்கி இருக்காங்கன்பா. ஷிகாகு டவுட்டே இல்ல கென்ஜுட்சு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க போலன்ட்டு இட்டாச்சியா இருக்குமோன்பாரு. ஏவோ உச்சிகா இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் சென்சரி யூனிட்டாலும் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பர்சனா அன்டிடெக்டபிளா தான் இருப்பான். ஆனா சுத்தி வர எல்லா ரெஜிமெண்ட்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் ஒரே பர்சன் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி கென்ஜுட்சுல
போடுறாங்க. இது ஈவன் இட்டாச்சிக்கா இருந்தாலுமே சாத்தியம் இல்லைன்பா. இனோயிச்சி மெடிக்கல் காப்ஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்ட்டு. எதிரி யாருன்னா ஒயிட் ஜெட்ஸு தான். அவன் தான் அலெக்ஸ் ஷினோபி ஃபோர்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். சக்கராவை ஒரு மிரரா பயன்படுத்துறான் பாரு. எக்ஸ்பிளைன் பண்ணு சிக்காக்கு சொல்லவும் காலையில பேட்டில் நம்ம ஷினோபிஸோட ஜெட்ஸு க்ளோன் சண்டை போடுச்சுல, அப்ப அதுக்கு அப்சர்வ் பண்ண சக்கராவை வச்சு பாதிக்கப்பட்டவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதா சொல்லுவாரு இனோயிச்சி. ஏவோ ஷிகாகோ ஆஃப் த லீஃப், இப்ப என்ன பண்றது? யாரு நம்ம எதிரி நண்பன் கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கும். இப்படிப்பட்ட சமயத்துல விடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சண்டை போட போறோம்? எதிரிக்கான டிஃபரன்ஸ் இல்லாம போய் எல்லாரும் ஒன்னா இருந்தா விஷயங்கள் மோசமாயிரும். கடைசியில மிஸ்டேக்கா ஒருத்தருக்கு ஒருத்தரை கொன்னுக்கிற மாதிரி ஆயிரும் பாரு. மாபோய் இதான் ஜெட்ஸோட ஒரிஜினல் பவரா? அப்ப காலையில் நடந்த சண்டைலாம் ஜஸ்ட் மேடப் தான். நைட் பண்றதா இருந்தா இந்த விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களா? அதுதான் எதிரியோட உண்மையான மோட்டிவான்பா. ஷிகாக்கு மனசுல அமைதியா இருந்து அனலைஸ் பண்ணு. போருக்கு சம்பந்தமா கிடைச்ச சின்ன சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கூட கேதர் பண்ணி அது வரிசையில அடுக்கி அனலைஸ் பண்ணி கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணிட்டு பொறுமையா அமைதியா யோசி. ஆனா சீக்கிரமான திங்க் பண்ணுவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் ஜெட் சூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு ஷீனோ.